எடிட் மெனுவில் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கமாண்ட்னால் என்ன யூஸ்னா, இமேஜை ஸ்கேல் பண்ணிக்க முடியும், ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ப்ராஸ்பெக்டிவ் பண்ணிக்க முடியும், வாப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டாக்குமெண்ட்டில் இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா பின்னால் இருக்கிற விண்டோவுக்கு இமேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேங்களா, இமேஜை இப்போ ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய டாக்குமெண்ட் வந்து நம்மளுக்கு சின்னதாக இருக்குது. இப்போ கொண்டு வந்த இமேஜஸோடைய சைஸ் வந்து பெருசாக்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம சின்னது பண்ணுறதுக்காக ஸ்கேல் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எடிட் மெனுவில் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம், அது ஷார்ட்கட் கீ Ctrl+T செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த பாயிண்ட் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்னதாகும். அப்படி சின்னதாகும்போது ப்ரொப்போர்ஷனட்டாக ஆகணும்னா கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொப்போர்ஷனட்டாக சின்னதாகும். இப்போ ஸ்கேல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர்லேருந்து ஸ்கேல் ஆச்சு. அதே உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டாக ஸ்கேல் ஆகணும்னா கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பொசிஷனாக ஸ்கேல் ஆகும். ஓகேங்களா, என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிக்கும். ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிக்கும். ஷார்ட்கட் கீ Ctrl+T ப்ரெஸ் பண்ணுறீங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இதில் நம்ம சொன்னது அடுத்து ரொட்டேட். இந்த 4 கார்னர் இருக்குது இல்லைங்களா, 1 2 3 4, இந்த 4 கார்னர் அவுட் சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் பாயிண்ட் மாறி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மவுஸ் பாயிண்ட் வேறு மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் நாற்றி பார்த்தீங்கன்னா மவுஸ் பாயிண்ட் மாறிடுச்சு. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா எந்த டிகிரிக்கு வேணாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு ரொட்டேட் வந்து 90 டிகிரி கிளாக் வைஸ் வரணும்னா Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிக்கிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி வந்துடும். அதே 180 டிகிரி வரணும், திரும்ப மறுபடியும் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வந்துடும். ஓகேங்களா, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்கியூ யூஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, Ctrl+T ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீபோர்டில் Ctrl+Shift கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி இந்த 4 கார்னரில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கியூஸ் ஆகும். இந்த மாதிரி கார்னர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கியூஸ் யூஸ் ஆகும்போது நீங்கள் இமேஜை வந்து கீழே கொண்டு வர முடியாது, டவுன் வாய்ஸாக நீங்கள் இமேஜை கொண்டு வர முடியாது. இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஓகேங்களா, கேன்சல் பண்ணுறதுக்கு எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆயிரும். அடுத்து Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறீங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிறது டிஸ்டார்ட். நம்ம இந்த இமேஜுக்கு டிஸ்டார்ட் கொடுக்கணும்னா கீபோர்டில் Ctrl கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாறும். ஓகேங்களா, இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறுது. அதுவே ஸ்கியூஸ் கொடுத்த போது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டு உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருந்தது. நம்ம அடுத்த பார்க்க போகிறது ப்ராஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணுறதுக்காக Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிக்கிறீங்க. கீபோர்டில் Ctrl+Shift+Alt கீ 3 ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ அந்த பாயிண்ட் எடிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஸ்பெக்டிவ் வியூவுக்கு உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா, என்ட்ரு பண்ணுறீங்க, அப்ளை ஆயிரும். நம்ம அடுத்தா பார்க்க போகிறது வாப். இந்த வாப் கமாண்ட் என்னென்னா, இந்த இமேஜை நீங்கள் என்ன ஷேப்புக்கு வேணாலும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணியாச்சு. அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வாப், அதே மெனு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். வாப் செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த பாயிண்ட் இருக்குது, நீங்கள் இங்கே வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க, இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க. உங்களுக்கு இமேஜ் என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா, அப்ளை கொடுக்குறீங்க, என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்ளை ஆகிடும். இந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா, அடுத்தது ஃப்ளிப் ஹாரிசாண்டல்ங்கிறது என்னென்னா, மிரரில் பார்க்குறீங்களே இமேஜ், அந்த மாதிரி இமேஜை மாறும். இப்போ நீங்கள் ஃப்ளிப் ஹாரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா இமேஜ் எப்படி நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி இப்போ மாறிடுச்சு. ஓகேங்களா, அடுத்தது ஃப்ளிப் வெர்டிகல்னா இருக்கிறதுக்கு அப்படியே தலையில் தான் இமேஜ் மாறும். கிளிக் பண்ணுறீங்க, தலையில் தான் இமேஜ் மாறிடுச்சு. ஓகேங்களா, இமேஜுக்கு ஸ்கேல், ரொட்டேட், ஸ்கியூ, டிஸ்டார்ட் நீங்கள் என்ன அப்ளை பண்ணிக்கிட்டாலும் அதை திரும்ப உங்களுக்கு அதே அளவு அப்ளை பண்ண வைக்கிறதுக்காக ட்ரான்ஸ்ஃபார்மில் எகெயின் ஒரு கமெண்ட்டுக்கு அது கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிக்கும். இப்போ நீங்கள் இந்த இமேஜ் டிகிரி மாற்றுறீங்க. ஓகேங்களா, இந்த அளவு டிகிரி மாற்றிட்டு அப்ளை பண்ணிடுறீங்க. இதே அளவு எனக்கு மறுபடியும் அப்ளை ஆகணும்னா எடிட் மெனுவில் ட்ரான்ஸ்ஃபார்மில் எகெயின் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த அளவு டிகிரி திருப்பினீங்களோ அதே அளவு டிகிரி திரும்ப உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, எடிட் மெனுவில் உள்ள ட்ரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க லேயரை மட்டும்தான் ஸ்கேல் பண்ணும், ரொட்டேட் பண்ணும், ஸ்கியூஸ் பண்ணும், டிஸ்டார்ட் பண்ணும், ப்ராஸ்பெக்டிவ், வாப் இதெல்லாம் மாற்றிக்கும். ஓகேங்களா,